ஒரே ஆண்டில் நாம் வைத்த கோரிக்கை 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசுக்கு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக வழங்கினார். அதனால் நம்முடைய மாணவர்கள் அதிக இடங்களிலே மருத்துவர்களாக சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் சாதனை. இன்னும் பல திட்டங்கள் மத்தியில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தோம். கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள், கேட்ட நிதியை கொடுத்தார்கள். தமிழகம் வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே குறை சொல்லி இன்றைக்கு லஞ்ச லாவணியத்திலே இந்த அரசு திளைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, அதோடு எண்ணிய இன்னியாங்கு எய்து எண்ணியார் இன்னியராப் பெரிய ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் மிக உறுதியுடன் இருந்தால் அவர் நினைத்தபடியே அந்த செயலை செய்து முடிப்பார் என்ற குரலுக்கு மிக பொருத்தமானவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் பாரத பிரதமர் அவர்கள். கொரோனா காலம், இன்னைக்கு இந்த கொரோனா காலத்திலே அந்த வைரஸ் நோயால் இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட மக்களை காப்பாற்ற முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையினால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பிழைத்தார்கள். அந்த நோய் எப்படி தாக்கும், எப்படி வரும், அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும், அதற்கு என்ன மருந்து என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை கூட தன்னுடைய திறமையால் ஆற்றால் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய மருந்தை கண்டுபிடித்து உரிய சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய மா மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு விலையில்லா மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிய மனித நேயம் படைத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மற்றும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்த அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை நாங்கள் தாரக மந்திரமாக என்று கூறி எங்கள் பயணத்தில் உறுதியாக எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.